வணக்கம். திருநீறு இரண்டாம் பாகம். திருநீற்றை 4 வகைகளாக பிரிக்கின்றனர். முதல் கல்பம், இரண்டாவது அணுகல்பம், மூன்றாவது உபகல்பம், நான்காவது அகல்பம். கல்பம் கன்றுடன் கூடிய நோயற்ற பசுவின் சாணத்தை பூமியில் விழாது தாமரை இலையில் பிடித்து உருண்டையாக்கி பஞ்ச பிரம்ம மந்திரங்களால் சிவாக்கினியில் எரித்து எடுப்பது கல்பத் திருநீறு எனப்படும். அணுகல்பம் ஆரண்யங்களில் காடுகளில் கிடைக்கும் பசுஞ்சாணங்களை கொண்டு முறைப்படி தயாரிக்கப்படுவது அணுகல்பத் திருநீறு எனப்படும். உபகல்பம் மாட்டுத் தொழுவம் அல்லது மாடுகள் மேயும் இடங்களில் இருந்து எடுத்த சாணத்தை காட்டுத்தீயில் எரித்து பின்பு சிவாக்கினியில் எரித்து எடுக்கப்படுவது உபகல்பத் திருநீறு எனப்படும். அகல்பம் அனைவராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணத்தை சுள்ளிகளால் எரித்து எடுப்பது அகல்பத் திருநீறு எனப்படும். திருநீறு அணியும் முறை: வடதிசை அல்லது கிழக்கு திசையையாவது நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையின் ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் ஆகிய 3 விரல்களால் திருநீரை எடுத்து அண்ணாந்து நின்று பூசிக்கொள்ளல் வேண்டும். எடுக்கும்போது திருச்சிற்றம்பலம் என்றும் பூசும்போது சிவாய நம அல்லது சிவசிவ என்று உதடு பிரியாது மனம் ஒன்றிச் சொல்லிக் கொள்ளுதல் வேண்டும். 1 நெற்றி முழுவதும் அல்லது 3 படுக்கை வசக்கோடுகளாக தரிக்க வேண்டும். காலை மாலை பூசைக்கு முன்னும் பின்னும், ஆலயம் செல்வதற்கு முன்னும், இரவு உறங்கப் போவதற்கு முன்னும் திருநீறு தரிக்க வேண்டும். நெற்றியில் முழுவதும் பரவி பூசுவதை உத்தூளனம் எனப்படும். 3 படுக்கை வசக்கோடுகளாக பூசுவதை திரிபுண்டரம் எனப்படும். திருநீறு தரிப்பது நம் ஆன்மீக வாழ்க்கையை உயர்த்தும் புனிதச் சின்னம். சிவபெருமானின் அருளை எப்போதும் நம்மோடு இணைத்துக் கொள்கிற வழி. மேலும் தொடரும் திருநீறு 3ஆம் பாகம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய. வாழ்க.